புயல் மற்றும் கனமழையால் விக்கிரவாண்டி அருகே ராதாபுரம் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. விவரங்களை செய்தியாளர் ஹரிபிரசாத்திடம் கேட்கலாம். ஹரிபிரசாத், இப்போ எவ்வளவு பரப்பளவிலான வாழை பயிர்கள் சேதமடைஞ்சிருக்கு? விவசாயிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? அதாவது பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டமே கடந்த 2 நாட்களாக பெரும் கனமழையை சந்தித்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு விதமான நீர்நிலைகள் மற்றும் விவசாய விளைநிலங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கிய காட்சிகளை நாம் தொடர்ந்து 2 நாட்களாக நேரில் காண்டு வருகின்றோம். இது தொடர்பாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள ராதாபுரம் பகுதியில்தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் முழுவதுமாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழையினால் முற்றிலுமாக சாய்ந்து சேதமடைந்துள்ளதை நமது ஒளிப்பதிவாளர் மருதாச்சலம் நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இதனால் வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதில் இருந்த வாழை பழங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்து கீழே விழுந்திருப்பதையும் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சியானது அதாவது காற்றுடன் கூடிய கனமழை பெய்த போது வாழை மரங்கள் முழுவதுமாக வேரோடு சாய்ந்து உள்ள காட்சிகளையும் தொடர்ந்து அந்த வாழை மரங்களும் சாய்ந்து விழுந்திருப்பதால் இந்த விவசாயிகள் பெரும் வேதனைக்கும் ஆளாகியிருக்கின்றார்கள். வரலாறு காணாத வகையில் காற்றுடன் பெய்த இந்த கனமழை காரணமாக தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாழை மரத்தில் உள்ள வாழை இலைகளை கூட விற்பனை செய்ய முடியாத நிலையே நீடித்து வருவதாகவும் தொடர்ந்து இந்த 4 ஏக்கரில் சுமார் 800க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை விவசாயிகள் பயிரிட்டு இருந்த நிலையில் வாழை மரங்கள் முற்றிலுமாக சாய்ந்து சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக அதாவது விவசாயி ஒருவர் நம்முடன் இருக்கின்றார். அந்த விவசாயி இந்த வாழை மரம் பயிரிடுவதற்காக எவ்வளவு தொகை செலவு செய்தார் என்பது குறித்தும் என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்த வரலாறு காணாத மழையானது அவருக்கு தந்திருப்பது என்பது குறித்து கேட்டு தெரிந்து கொள்வோம். என்ன மாதிரியான பாதிப்பை இந்த மழை உங்களுக்கு சந்திச்சிருக்குது? சார், என்னோட வயசுக்கு நான் இவ்வளோ மழை பெஞ்சதை பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி தானே புயல் அப்போ கூட மழை பெஞ்சுது, ஆனால் இவ்வளோ மழை இல்லை. காற்றும் அதிகம், மழையும் அதிகம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 ஏக்கரில் வாழை போட்டிருக்கேன். 3000 வாழை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இனிமேல் இன்னொரு 3 மாதத்தில் எனக்கு பலன் தரும். அதுக்குள்ளார இந்த காற்று இவ்வளோ சேதமாக்கிடுச்சு சார். பாருங்கள், எல்லாம் பிஞ்சு. இன்னொரு 3 மாதத்தில் எனக்கு பலன் தர வேண்டிய டைம் இது. எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிறையா விவசாயத்துக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம். கடந்த ஒரு வருஷமாக நான் என்னோடய விவசாய வேலையெல்லாம் முடித்து பலன் தர நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா இன்கம் வர வேண்டியது எல்லாமே இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு. இலை அறுத்து நாங்கள் பார்ப்போம், விவசாயம் லாபம் பார்ப்போம். இலையும் எல்லாம் டோட்டலாக கிழிஞ்சிருச்சுங்க. இன்னொரு 3 மாதத்துக்கு இலையும் நாங்கள் அறுக்க முடியாது, அந்தளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு சார். தொடர்ந்து கடந்த 1.5 வருடங்களாக இந்த வாழை மரத்தை பயிரிட்டு பராமரித்து வந்ததாகவும் இன்னும் 3 மாதங்களில் இந்த வாழை மரம் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்போது பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழை காரணமாக வாழை மரங்கள் முற்றிலும் வேரோடு சாய்ந்திருப்பதால் தங்களுக்கு 10 முதல் 15 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டு இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.